உலமாக்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது சலஃப் மன்ஹஜ் இல்லைங்க. அதாவது இன்னைக்கு பார்க்கலாம், ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்களை ஒரு போப் போல பயன்படுத்துகிறார்கள். இந்த போப் ஆண்டவர் அப்படி சொல்லுவாங்களா, அவங்களை போல பயன்படுத்தக்கூடிய தன்மை என்று பார்க்கலாம். சலஃபிகளே சிலர் அப்படி செய்கிறாங்க. அவங்க தான் அல்டிமேட் அத்தாரிட்டி போல, முழுமையான அதிகாரம் அவங்க கிட்ட தான் இருக்குதுன்றது போல ஒரு விண்பத்தை கிரியேட் பண்றாங்க. சிலர் அவரை தவறாக பின்பற்ற செய்கிறாங்க. இது சலஃபுடைய மன்ஹஜ் இல்லை. சலஃபுடைய மன்ஹஜ் எதுன்னா, குரான் சுன்னாவை தாங்க நம்ம கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள், தாபியன்கள், அதன் பிறகு வந்த அத்பாவு தாபியன்கள், அவங்களோட புரிதலோடு தான் நம் மார்க்கத்தை விளங்க வேண்டும். எந்த ஒரு ஷேக்குடைய ஒரு குறிப்பையும் கருத்தையும் அதுதான் முழுமையான சட்டமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிலர் செய்யக்கூடிய தவறு, சலஃபுகளே இதை செய்கிறாங்க. ஷேக் ஃபௌசான் சொல்லிட்டாங்க, ஷேக் ஃபௌசான் சொல்லிட்டாங்க, ஷேக் ஃபௌசான் சொல்லிட்டாங்க என்றால் அதை அப்படியே எடுத்துக்கொள்வது குர்ஆன் சுன்னா போல. ஸோ ஷேக் ஃபௌசானுடைய கருத்தை எல்லா பிரச்சனைக்கும் ஒரு இறுதி தீர்வாக அவங்க எடுத்துக்கொள்றாங்க. மற்ற சலஃபி உலமாக்களுடைய கருத்துக்களை, ஃபத்வாக்களை மறுக்கிறாங்க. இதன் மூலியமாக நல்ல தாயிகளுக்கு பொறாமையின் காரணமாக, காழ்ப்புணர்வின் காரணமாக, அவங்ககிட்ட தவறுகள் இல்லைனாலும் தவறு இருக்கிறது போல ஒரு விண்பத்தை கிரியேட் பண்ணி, குறிப்பாக சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு மறுப்பு கொடுக்கறதுக்கு, அவங்கள விமர்சனம் செய்யறதுக்கு ஷேக் ஃபௌசானுடைய கருத்துக்களை தவறாக பயன்படுத்துகிறாங்க. ஷேக் ஃபௌசான் எதுக்கோ கொடுத்த ஃபத்வாவை இதுக்கு தான் கொடுத்தாங்க, யாருக்கோ கொடுத்த மறுப்பை இவருக்கு தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி கட் காப்பி பேஸ்ட் வேலைலாம் நடந்துட்டு இருக்குது யூடியூப்ல. இது எதை ஒத்து இருக்குன்னா, இந்த கிறிஸ்தவத்தில் கத்தோலிக்க மதம் இருக்கு இல்லைங்களா, போப்புடைய தவறு இல்லாத நிலையை சொல்லுவாங்க, பேப்பல் இன்ஃபாலியபிலிட்டி என்று சொல்லுவாங்க. அது போல உள்ளது இந்த மன்ஹஜ். இது சலஃப் மன்ஹஜுக்கு முரணான ஒரு விஷயம். சலஃபுடைய மன்ஹஜ் என்னன்னா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாங்க பாருங்க, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இவங்க எல்லாருடைய கூற்றை நாம் எடுத்துக்கொள்ளவும் செய்யலாம், விட்டுவிடவும் செய்யலாம். ஆனால் நபியுடைய ஹதீஸை தவிர வேறு எதையும் நாம் கட்டாயமாக்க முடியாது என்று சொல்றாங்க. ஷேக் அல்பானி ரஹிமுல்லா சொல்றாங்க, நாங்கள் உலமாக்களை மதிக்கிறோம், ஆனால் அவர்கள் மீது ஒரு அனாவசியமான பின்தொடர்தலை, அது தக்லீதை செய்வதில்லை என்று சொல்றாங்க. ஷேக் இப்னு பாஸ் சொல்றாங்க, இமாம் அஹ்மது ஒரு விஷயத்துல தவறாக விளங்கி இருக்கலாம், ஒரு மிஸ்டேக் செஞ்சிருக்கலாம், நபியுடைய சுன்னா அதற்கு பின்னால் வந்துச்சுன்னா நமக்கு கடமை சுன்னாவையே பின்பற்றுவது என்று சொல்றாங்க. ஸோ ஒரு ஷேக்கை மதிப்பது என்பது வேறு, அவங்களை அளவு கடந்து உயர்த்துவது என்பது வேறு. நம்முடைய உண்மையான இமாம் ஆகிய வழிகாட்டியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் மாசூம், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவங்க அல்லது தவறுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவங்க.